நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா சமையல் வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு. சேம் மேடம் வேற சொன்னபடி எல்லாருக்கும் நல்லபடியாக ஃபுட்டு தரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம கோமதியும் மீனாவும் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. சமையல் வேலையை ரொம்பவே ரிஸ்க் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சமையலுங்கிறது நம்மளோட கலாச்சாரத்தை தாண்டி நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி சும்மா எல்லாத்தையும் பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வேலையே செய்ய தெரியாது இருந்தவங்களுக்கும் நம்ம எல்லையில் ஒரு பக்கம் வேலையெல்லாம் கொடுத்து தடப்படலாம் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சிஎம்மோட பிஏ வந்து என்ன பண்ணேன்னா, பாக்கியம் மேடம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வந்திருக்காங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியம் என்ன பண்ணாங்கன்னா, சார் நீங்கள் சொன்ன டைமுக்குள்ளே கண்டிப்பாக சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு நாங்கள் அனுப்பி விட்டுருவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணேன்னா, மேடம் நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, எப்போவும் சொன்னதை விட 200 பேர் அதிகமாக வந்துட்டாங்க மீட்டிங்க்கு, அதனால நீங்கள் இன்னும் 200 பேர் கூடுதலாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியாவும் மீனாவும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சார் சடனாக வந்தீங்க, நீங்கள் பாட்டு இன்னும் 200 பேருக்கு சமைங்கன்னா எப்படி இது சாத்தியமாகும், இன்னும் இருக்கிற 1 ஹவரில் கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிஏ என்ன பண்ணேன்னா, அதுக்காக இன்னொரு ஆள் எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமா, எப்படி நீங்கள் தானே சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் 200 பேர் கூடுதலாக சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் திக்கி திணறி போனோம். அந்த டைமில் நம்ம கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சூப்பரான ஐடியாவை நம்ம பாக்கியாவுக்கு கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேனே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எப்படி நம்ம எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, சப்பாத்தியும் எதுனா உருளைக்கிழங்கு குருமாவும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாரும் கொஞ்சமாக சாப்பிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடு ரெடி ஆகிடும், நம்மளோட வேலையை ரொம்ப சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. கோமதியோட இந்த ஐடியா பிடிச்சி போனதுனால நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப சரியாக தான் சொன்னீங்க, கூடவே தொட்டுக்க மாங்காய் ஊறுகாய் இருந்தால் அதை வச்சுக்கலாம், 10வது வரைக்கும் தயிர் சாதம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தியும் தயிர் சாதமாக சாப்பிட்டு எல்லாருமே லிமிட்டோடு இருந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் இந்த வேலையை ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. அதே போல் எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டைம் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, செலினுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்த டைமில் தாங்க ராஜையும் கண்ணனும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பாக்கியா தெரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் பாக்கியா தெரிஞ்சுக்கிட்டாலும் அது கோமதியோட அண்ணன் பொண்ணு அப்படிங்கிற விஷயம் நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வரதில்ல. கடைசி நிமிஷத்தில் இந்த பத்திர விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பாக்கியா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராஜையை சேஃபாக கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.